அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ், வேலையின்மை. இந்த உலகத்துல எவ்வளவு கம்பெனிகள் உருவானாலும் எவ்வளவு முதலீடுகள் கொட்டினாலும் இந்த வேலை இல்லாம திண்டாடுறது மட்டும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் குஃப்ர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏழ்மையை விட்டும் நிராகரிப்பை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் ஏழ்மை அப்படிங்கிறதோட சேர்த்து நிராகரிப்பையும் கேட்கணும்? எங்க ஏழ்மை இருக்கோ அங்க பாவங்கள் அதிகமாக உருவாகுது. எந்த அளவுக்குன்னா, நாளைக்கு இறைவனுக்கு இணை வைக்கிற அளவுக்கு, இறைவனை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஏழ்மை நம்மளை கொண்டு போய் சேர்த்துது. அந்த ஏழ்மையை விட்டு நபி அவர்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க, பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கான விஷயம் என்ன? நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை 2 நாட்களும் ஒரே போன்று இருக்காது அப்படின்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், நம்மளுடைய சுய முன்னேற்றமா இருக்கட்டும், குடும்ப லெவல்ல நம்மளுடைய முன்னேற்றமா இருக்கட்டும், சமூக லெவல்ல நம்மளுடைய முன்னேற்றமா இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்கள்லையும் இறைவனுடைய தொடர்பு ரீதியான முன்னேற்றமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த விஷயம் இருக்கும் போது இந்த வேலையின்மை அப்படிங்கிறது ஈஸியா நம்ம குறையுது. அல்லாஹ் ஏழ்மையை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் நம்மை பாதுகாப்பானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.